அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்திருக்கு. அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், நம்ம கீழே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கமர்ஷியல் அப்படிங்கிற போகிற சூழ்நிலையில ஜோதிடமும் கமர்ஷியல் ஆகியாச்சு, சரிங்களா? அதனால உங்களுடைய பொதுவான சந்தேகங்கள் நம்ம இங்கே இது பண்ண முடியாது. நீங்கள் வேணுமா பேமெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஒரு நாளோடைய முதல் காலையில் 9:30 10 மணிக்குள்ளார அல்லது 10 10:30 மணிக்குள்ளார, மேக்சிமம் 9 to 10:30 இந்த டயத்தில் யார் பேமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அன்றைய தினமே ஜோதிடம் பலன் பார்த்து சொல்லப்படும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம், ஓகேங்களா? ஒரு முழு ஜாதகம் பார்க்கறதுக்கு 12 பாவத்தின் பலன்கள் சொல்றதுக்கு 1010 ரூபாய் கட்டணம் வசூல் பண்றோம், சரிங்களா? நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த நம்பர்லயே நீங்க பணம் போட்டுட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இதே நம்பர்ல வாட்ஸ்அப் அனுப்பிட்டு பலன் கேட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு விஷயம். சரி, நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு நம்ம இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு வக்கரம் பெற்று இருந்தால் நல்லது தருமா அப்படிதான் நிறைய பேர் கேட்கிறாங்க. சார் நல்லா கவனிச்சுங்க, குரு பகவான் ஒரு இயற்கை சுபர், மாபெரும் சுபர். கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் அவர் மிக யோகாதிபதி. தனுசு மீன லக்னத்துக்கு ஒரு லக்னாதிபதிங்கிற முறையில அவர் கொஞ்சம் நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, சரிங்களா? இந்த அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்கு. இதுல இயல்பான குருன்னு சொல்லி நம்ம வீடியோல நிறைய பேசியிருக்கோம். இந்த இயல்பான குரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குரு ராகுவோட சேராம இருப்பாரு, சனி பகவானோட சேராம இருக்கிறது, சூரியனோட நெருங்கி அஸ்தங்கம் அடையாம இருக்கிறது, தேய்விரையில அமாவாசை நெருங்கிய சந்திரனை தொடர்பு கொள்ளாமல் இருப்பது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாதிப்பு. அதே மாதிரி தனக்கு நண்பராக இருந்தாலும் செவ்வாயோட அவரு ரொம்ப நெருக்கமா இணையும் போது செவ்வாய் பலம் அடைஞ்சு இங்க குரு பலகீனம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். சரி, அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இயல்பான குருவுக்கும் வக்ர குருவுக்கும், இயல்புக்கு மாறான குருவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நல்லா பாத்துங்க, இயல்பான குரு அப்படிங்கிறவர் எல்லாத்தையுமே நல்ல விஷயமாவே அள்ளி தரக்கூடியவர். நல்லா புரிஞ்சுங்க, குரு அப்படின்னா ஆண் குழந்தை. நம்ம நிறைய வீடியோகளை பேசியிருக்கோம், மற்ற சேனல்லையும் பேசியிருக்கோம், நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம். ஆண் குழந்தை சொல்லுங்க, சரிங்களா? பணத்தோட புழங்குறது, உபதேசம் பண்ணக்கூடியது, நம்மளுடைய வாய் சாமர்த்தியத்துல பண்றது, ஆசிரியர் பணி, வங்கி பணி, சரிங்களா? நிதித்துறை சம்பந்தப்பட்டது, நீதித்துறை சம்பந்தப்பட்டது எல்லாமே குரு பகவான் தான். இப்போ இந்த குரு பகவான் இயல்புக்கு மாறான நிலையில் சொல்லி நம்ம நிறைய வீடியோக்களை பேசியிருக்கோம். அந்த இயல்புக்கு மாறான நிலைமை என்னன்னு இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இவங்களோடலாம் அவர் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல குரு சுக்கரனோட இணையும் போது அந்த வீடு அதிக வலுவடையும். ஆனா குருவின் காரகத்துவம் சுக்கரனின் காரகத்துவம் ரெண்டுமே பாதிப்படையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். குரு சுக்கரனோட இணைவுல சொல்லியிருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது சொன்ன ஒரு ஜாதகத்துல ஒரே நாள் பிறந்த ஜாதகம் தான் அது. 2 ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்துல ஒரு கிளைண்ட் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இயல்பான குரு, அதாவது வக்ரம் பெற்ற குரு லக்னத்தை பார்த்தால் அது யோகமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த லக்னத்துக்கு குரு எத்தனாம் ஆதிபத்தியம் பெற்றவருங்கிற கணக்கு முதல்ல எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு மேச லக்னம் அப்படின்னா, மேச லக்னத்துக்கு அவர் 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, இங்கே அவர் வக்ரம் பெறுவது நன்மை அல்ல. ரிஷப லக்னம் அது அப்படியே சொல்லிடுவோமா? 12 லக்னத்துக்கு அப்படியே சொல்லிடுவோமா? இல்ல, அது அப்படியே லென்த்தியா போவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மட்டும் சொல்லுவோம். ரிஷப லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் வருவார். 8ஆம் அதிபதியா வரும்போது அவர் வக்ரம் பெறுவது சில வகைகளில் நல்லது, பல வகைகளில் அது நல்லது கிடையாது.
ஆனா அவரே 11ஆம் அதிபதியா இருக்கும்போது வக்கரம் அடைவ கூடாது. இது ஒரு கான்செப்ட். சரி, மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவா வச்சுக்கலாம் சார், அவர் யோகாதிபதியா வந்து வக்கரம் அடைவது நல்லது அல்ல. யோகாதிபதி இல்லாமல் இருக்கும்போது வக்கரம் அடைவது நல்லது, அப்படி வச்சுக்கோங்க. ஏன் போட்டு சுத்தி வலிச்சு, இவ்வளவுதான் சார் விஷயம். அப்போ ரிஷப துலாம் லக்னங்களுக்கும் மிதுன கன்னி லக்னங்களுக்கும் மகர கும்ப லக்னங்களுக்கும் இந்த 6 லக்னங்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறுவது ஒரு வகையில் நன்மை தானே. ஆனா அதே நேரத்துல மேச விருச்சிக லக்னத்துக்கும் கடக சிம்ம லக்னத்துக்கும் தனுசு மீன லக்னத்துக்கும் அவர் வக்கரம் பெற்று இருப்பது நன்மை அல்லாத ஒரு விஷயத்தை தானே தரும். அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் அவர் இயல்பாக இருக்கணும். குருனா ஒரு இயல்பா இருக்கக்கூடிய குருன்னா ஆண் குழந்தை. இயல்புக்கு மாறான நிலைமையில இருக்கும்போது அவர் பெண் குழந்தையை தான் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. அது ஆண் ராசி வீட்டுல இருந்தாலும் சரி, பெண் ராசி வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும். அப்ப நிறைய இப்ப என்னுடைய குருநாதர் என்ன சொல்றாரு, ஆதித்ய குருஜையாவே என்ன சொல்றாரு, வக்கரத்துக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா ஒரு கிரகம் இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி அவரே சில பல வீடியோல பேசுறாரு. அந்த வீடியோல நம்மளும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா. அவருடைய விஷயத்த வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. ஓகேங்களா. ஐயாவே அது மாதிரி சொல்றாரு, வக்கர குருக்கு ஒரு பெரிய நீங்க இது எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பு சொல்றாரு. இருந்தாலும் வக்கரம் பெற்ற கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனை இழந்துரும். இது வந்து உண்மை. நிறைய ஜாதகங்கள் ஆய்வு செஞ்சிருக்கும். ஒரு ரிஷப லக்னம், ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு லக்னம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் ரிஷப லக்னம், அவருக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான கிரகம் குரு பகவான். அந்த குரு அவருக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காந்து வக்கரம் பெறுதுன்னு வைங்களேன். நல்ல கவனிங்க. தொழில் வகையில ஆதாயத்தை தருவார், ஆனா ஆண் குழந்தையை தரமாட்டார். ஏன்னா ஒரு வக்கரம் எந்த வகையிலையாவது பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுக்கு சந்திர அதியோகம் ஒண்ணுமே விதிவிலக்கு. அப்போ இங்க வக்கரம் பெற்ற குரு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறான நிலையில போயிடுவார். என்னுடைய இயல்புக்கு மாறான என்ன, ரொம்ப நல்லவர் குரு, இங்க வக்கர கதியா இருக்கும்போது நல்லவர்ங்கிற ஒரு வார்த்தை வரும். அவ்வளவுதான் சார். இன்னும் சொல்ல போனா நான் 2 குழந்தைங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சேன். 2 ஒரே வருஷத்துல பிறந்த 2 குழந்தைங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சேன். ஒரு குழந்தைக்கு குரு வக்கரம், ஒரு குழந்தைக்கு குரு வக்கரம் இல்லை, இயல்பான குரு. இந்த இயல்பான குருன்னு சொல்லக்கூடிய குழந்தையும் லக்னத்துலதான் குரு இருக்கு. இந்த வக்கரம் பெற்ற குருன்னு சொல்றதும் அந்த லக்னத்துல தான் இருக்கு. ஒரே லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த 2 குருவையும் நான் எடுத்து ஆய்வு செஞ்ச போது பார்த்தேன், லக்னத்தில் இயல்பா இருக்கக்கூடிய குரு அந்த குழந்தைகிட்ட நல்ல விஷயம் கொடுத்துருக்கிறாரு. யாராவது ஏதாவது ஒண்ணு கேட்டா உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த குணத்தை தராரு. அவர்கிட்ட தங்கம் தராரு, தங்கத்தை கொடுத்துருக்கிறாரு குரு பகவான, காசை கொடுத்துருக்கிறாரு. எல்லா வகையிலையும் அந்த குழந்தை உயர்ந்த சிந்தனையை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு இப்போ வந்து ஒரு 5-6 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலயே 20 வயசுக்கு இருக்கிற பக்குவத்தோட அந்த குழந்தைய பேச வச்சது வேற யாரும் கிடையாது சார், குரு பகவான் தான். சரி, அதே மாதிரி அந்த வக்கரம் பெற்ற குரு இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருடைய அமைப்பை எடுத்து பாருங்க. இந்த அவர் இன்னொரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே வயசு தான், ஒரு 6-7 வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசுக்குள்ளார பொய் அடிக்கிறது, எல்லாத்தையும் அடிக்கிறது, சொல் பேச்சு கேளாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வாயில வந்து அறச்சொல்லா பேசுறது, இது எல்லாமே அந்த குழந்தைகிட்டயும் இருக்கு. நான் நல்லா கவனிங்க சார், ஒரே லக்னம் தான் சார். இந்த ஒரே லக்னத்துக்கு ஒரே வயசுல பிறந்தவங்க 6 மாசம் மட்டும்தான் வித்தியாசம். இந்த 6 மாசம் வித்தியாசத்துல பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒரே லக்னத்துல ஒரு குரு வந்து லக்னத்துல 2 குருமே லக்னத்துல திக்பலம் பெறாரு. இயல்பாக இருக்கக்கூடிய குரு அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தராரு. இதுக்கும் அந்த லக்னத்துக்கு குரு நல்லவரே கிடையாது. அப்படி இருந்தும் அவர் நல்ல யோக பலன்களை தராரு. அவங்க இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல நகை எல்லாம் செஞ்சாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பேங்க்ல வேலை கிடைச்சிருக்குது. இப்ப பேங்கோட அவங்களுக்கு தொடர்பு வந்துருக்கு. ஆனா அந்த வக்கரம் பெற்ற குரு பாத்தீங்களா, அவங்களுக்கு பணம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த குழந்தைகிட்ட நல்ல விஷயம் சொல்லக்கூடிய எந்த விஷயம் நல்ல விஷயம் இல்லை. இந்த வயசுலயே போய் சார், 6 வயசுலயே போய் அப்பாவை அடிக்கிறது. அதான் சார் ஒரே வரியில சொல்லிட்டேன், அந்த குழந்தைகிட்ட அரை சொல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த 2 உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும். குரு இயல்பாக இருக்கும்போது அந்த ஜாதகரை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார். குரு வக்கரம் பெற்று இருக்கும் போது அந்த ஜாதகரை, இப்ப நான் ஒரு உதாரண ஜாதகம் சொன்னேன் பாத்தீங்களா, 6-7 வயசுலயே பொய் பேசுறது,
யாரு சொல்றதையும் கேட்காம இருக்கிறது, அரைச்சொல்லா பேசுறது, தவறான வார்த்தைகள் பேசுறது, தவறான மனிதர்களோட பழக்க வழக்கம் இருக்கிறது, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது. இந்த வயசுலயும் லக்னத்துல குரு இருக்கிற குழந்தைங்க சுட்டியா இருப்பாங்க சார், ஆனா சொல் பேச்சு கேட்பாங்க சார். இப்படி இல்ல அப்படி இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா வக்கரம் குரு பெற்ற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த குரு தசையை நடந்தாலும் சரி நடக்கட்டும், ஏன்னா அவர் லக்ன பாவத்துல இருக்கிறாரு, அவரு தான் அந்த ஜாதகத்தை வந்து இயக்குவார். அப்போ அந்த அமைப்பு தான் நடக்குது. எனவே இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம். என்ன நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, இயல்பான குரு 100% நன்மையை தரும், லக்னங்கருக்கு தகுந்தால் போல். இயல்புக்கு மாறான குரு, வக்கரம் பெற்ற குருவோ மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய குருவோ, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த இன்னொரு குழந்தைக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்றோம். தொடர்ச்சியா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. நம்ம வந்து மீண்டும் உங்களோட அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.